மம்மி வாங்க தோட்டத்தை சுற்றி காட்டுங்க. இதான் மெயின் ரோடு. மெயின் ரோடா? ஆமாம், நம்ம ஊருக்குள்ள மெயின் குதிரைமொழி பஞ்சாயத்து நம்ம ஊருக்குள்ள மெயின் ரோடு. சரி, கேட்டை தரங்க. இது நம்ம தோட்டம். வாங்க. இப்போ தான் வந்துருக்குது. எந்த மரத்துலையும் இல்லையா? ஆமாம், அது அங்கே ஒரு மரத்தை காட்டணும். இதாக இருக்குது, இப்போ பிடிச்சிருக்குல. இது குறும்பல், அது ஒரு குறும்பல் இப்போ தான் பிடிச்சிருக்குது. அது போன வருஷம் காய்ச்சல் விழுது, பனங்காய் விழுது. சரி, தானாகவும் பழுத்துக்குவோம். இதில் என்ன தோட்டத்தில் ஃபுல்லாகவே வாழை, அப்புறம் வாழை தென்னை, அவ்வளோதானா? வேறு எந்த மரமும் இல்லை? ரெண்டு பலாமரம் நிற்குது, மாமரம் இருக்குது, மாமரம் நிற்குது, கொய்யா மரம் நிற்குது. இது தென்னைக்கு இடையில் ஊடு பயிர் மாதிரி வாழை. தென்னை தான் மெயின். தென்னை தான் மெயின். தென்னை தான் மெயின். தென்னைக்கு இடையில ஊடு பயிர்னு போடுவாங்க. மாமரம் எங்கே இருக்குது? மாமரம் இன்னும் போகணும் இல்லை, பலாவை தாண்டி தான் மாமரம். அந்த மாமரத்தில் ஊஞ்சல் போட்டு வச்சுருக்கோம். இன்னொரு மாமரத்தில் பார்க்கலாம். இளநீ வெட்டி போட்டிருக்காங்களோ? நம்ம இளநீ வெட்டி போட்டுருக்காரு. கொண்டு போவார். அங்கே பலாமரம் இருக்குது. மாமரத்தை போயிடுவாங்க. காய்ச்சிருக்கா? இந்த வருஷம் இன்னும் பூக்கலை. ஒரு வருஷம் நிறைய காய்ச்சிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம். இந்த வருஷம் எதுவுமே பூக்கலை. பூக்குமா பூக்காதா தெரியலை. இந்த மரங்கள்லாம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் காய்க்கணும். இதில் தானே அப்பா வீடு கட்டுவாங்க. அந்த செஞ்சு கொடுத்துருக்கோமா? மேலேயும் காய்ச்சிருக்கா? ஆமாம், மேலேயும் காய்ச்சிருக்குது. நல்லா இருக்குல்ல? இதில் நிறைய காய்ச்சிருக்குங்க. ஆமாம், உள்ளே வேறு ஒரு குட்டி இருக்குது. அதான் உள்ள அந்த அங்கே ஒரு நிற்குது. இதில் ஒரு குட்டி மேலே இருக்குது. அந்த ஒரு குட்டி கிடக்குது. பழம் பறிச்சு அன்றைக்கி சாப்பிட்டோம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேருந்து 2 பறிச்சிங்க? ஆமாம், 2 பறிச்சிருக்கு. ஒன்று இன்னும் பழுக்கலை. ஒன்று அன்றைக்கி சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது என்னாச்சு? டேமேஜா இலை. இப்படிவாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காய்ச்சிருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், 2 தான் வந்திருக்கு. என்ன? ஆமாம், 2 தான். இல்லை, அன்றைக்கி கூட பறிச்சோம்ல. இதில் இருந்தது 3. சரி, வாங்க போகலாம். இது எவ்வளோ பெரிய குளம். இது வந்து சக்கைன்னு சொல்லுவாங்க. காய்க்குள்ளது. பஜ்ஜி, காய் வாழை. பஜ்ஜிக்குள்ளதா? ஆமாம், பஜ்ஜி, அவியல், கூட்டு. இங்கே ஒன்று இருக்குது. என்னது இது வந்து இந்த ஏலச்சின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊரில் பூலாச்சுண்டோன்னு சொல்லுவோம். ஏலக்கி. ஏலக்கி பூலாச்சுண்டோன்னு சொல்லுவோம். இது அது வந்து காய் வாழை தான். இதா? ஆமாம், இதான் ரொம்ப போகும். ஃபங்க்ஷனுக்கு இதான் யூஸ் பண்ணுறாங்க. வாழை மரம் கட்டுறது, தோரண வாழை. ஃபுல்லாக சொட்டு நீர் தானே இங்கேயோ? அது சொட்டு நீர். வேறு எங்கேயே திருப்பி அந்த ஒரு தண்ணியில் தான் காய் இருக்குது. எந்த தண்ணியில்? இந்த நிற்கல.
நொங்கு இருக்கா? ஆமாம், எல்லாமே இதெல்லாம் காய் வாழை தான். பையனே வாங்கல இந்த வருஷம். என்ன வாங்கல? பையனியா? ம் மருந்து வந்து வாங்கலாம். ம். இப்போதான் இந்த சீசன் ஆரம்பிக்குது. எல்லாம் அதே காய் தானா? ஆமாம், இதெல்லாம் அதே காய் தான். வேறு எங்கே இருக்குது நொங்கு? இதில் இருக்குது பாருங்க. ஆமாம், இதுதான் சொல்லுங்கள். இதான் சொல்லுங்கள். இந்த பண்ண வந்து இப்போ இந்த போன வருஷம் தான் காய்ச்சிருக்கு புதுசாக. அன்றைக்கி தான் பார்த்தோமா? ஆமாம் ஆமாம், கடலையாக இருந்தது, இப்போ காய்ச்சிருக்குது இந்த வருஷம். சின்னதாக திட்டமாக அழகாக இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் போன வருஷம் காய்ச்சதில் விழுந்தது. ம் அது இந்த வருஷம் காய்ச்சி. இப்போ வெட்டினா நொங்கு, ம். இப்போ வெட்டலாம் பனங்காயாகி கிழங்கு. இப்போ வெட்டுற ஸ்டேஜில் தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு 10 நாள் போகணும். 10 நாள் போகணுமா? போனால் நொங்கு. அந்த மரத்தில் என்ன இருக்குது? காய்க்காத மரம். காய்க்காத மரமா? எதுவுமே காய்க்கல இல்லை. இல்லை எதுவுமே இல்லை. போன வருஷம் காய்ச்சிருக்குது புதுசாக தான், இன்னும் நொங்கு வரல, பாலை வரலன்னு. ம். இது போன வருஷம் தான் புதுசாக காய்ச்சிருந்தது. இதுவும் இருங்க, நீங்கள் அங்கேருந்து பேசுங்கண்ணா. இது போன வருஷம் தான் புதுசாக காய்ச்சிருந்தது, இன்னும் பாலை வரல இந்த வருஷம். போன வருஷம் காய்ச்சி. போன வருஷம் புதுசாக காய்ச்சது. ஒன்றுமே இல்லையே இந்த வருஷம். இனி தான் வரும், இனி தான் வரும், லேட்டு. ம் சரி சரி. ம். இது அதை விட போன வருஷம் காய்ச்சது தான், ஆனால் இன்னும் இந்த வருஷம் வரல. இதோ இப்போ தான் வந்துருக்கு வருமா, இப்போ தான் பாலை, இது ஒரு பாலைன்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து? அதோ மேலே பாலை வந்து குறும்பல் பிடிச்சிருக்கு இப்போ தான். போன வருஷம் நிறைய காய்ச்சதுனால இந்த வருஷம் கம்மி. க்ரீன் கலரில் இருக்கு பாருங்க. ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு வருஷம் தான் நிறைய காய்க்கும். அடுத்த வருஷம் நிறைய காய்க்கும். ம். அவ்வளவு கிழங்கு நமக்கு போன வருஷம். இதை வந்து எடுக்கலாங்கன்னா பயிரி. ம். ஆமாம், அப்படியே போட்டால் இது பனங்காய் கிழங்கு. இது இப்போ தான் வருதா? இது இப்போ தான் வருது. ம் சரி வாங்க. நிறைய இருந்து வெட்டி எடுத்துட்டோம். தேசிப்பில் உழவு போடும்போது. ம். இங்கே பாதை இருக்கா இதில்? ம். இப்படி போங்க. இங்கே வாங்க. எப்பவும் போகிற வழி. இது கற்பூரவல்லி, இது இது ரஸ்தாளி. இருங்க, இது கற்பூரவல்லி. கற்பூரவல்லி இது ரசிக்கல வைப்பாங்க. இதுலேயே எத்தனை இருக்குது பாருங்க. ம். இது ரஸ்தாளி. இது ரஸ்தாளி எவ்வளோ பெரிய காயாக இருக்குது, இன்னும் விளையணும். இது ரஸ்தாளி, கோழிக்கூடுன்னு சொல்லுவாங்க, ரஸ்தாளின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த இது இலக்கியா. ம் வாங்க. ரோபஸ்டா இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல. மாமரம் வரல? ம் மாமரம் நாளைக்கு வரலாம். நாளைக்கா? ம். கொய்யா தண்ணி ஃபுல்லாக வைங்க. நீ கம்மி பண்ணிடுங்க. ஓடட்டுமா? கிணத்துலேருந்து முன்னால் தொட்டிக்கு போகும், தண்ணி பாய்க்கும். இப்படி வாங்க கேட்காது.
ம் சொல்லுங்கள், தள்ளி வாங்க தள்ளி வாங்க. இது கிணறு. இதனால் மண்ணி எடுத்து பாய்க்கும்போது தொட்டியில் தண்ணி விடும். ம் புறாவா? ஆ தொட்டியில் தண்ணி விழுந்து பாயும் வாய்க்கால் வழியாக. சொட்டு நீருங்கிறதுனால நேரடியாக இந்த மாதிரி வந்து சொட்டு நீர். முன்னால் வந்து அதான் நமக்கு பம்பு செட்டாக இருந்துச்சு. அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் இருந்து அது பம்பு செட்டு நமக்கு ரூஃப் விழுந்துச்சு. உள்ளே போய் தான் மோட்டார் அடிக்கணும். 2 ரூமு, மேலே ஒன்று கீழே ஒன்று. ரூஃப் போட்டது ரூஃப் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 70 வருஷம் இந்த மாதிரி இந்த கிணறு இது. நம்ம கிணறு தான் ஃபஸ்ட்டு மேலே ஊரில். சரி போமா, பார்த்துப்போங்க. கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆகுது குட்டி. இது நம்ம அப்பாவே கையால் கட்டி. இங்கே தான் குளிப்போம் சின்ன வயசில். குளிப்பீங்க. 37 வருஷம் ஆகுது தொட்டி. இப்போ இது வந்து பயனில் இல்லை இந்த தொட்டி. நம்மளே நம்மளுங்க பார்த்தாலும் கருவேப்பிலை தான். நம்மளே ஓனாக கட்டின தொட்டி இது. இப்போ இது பயன்பாட்டில் இல்லை. வெயில் வந்துருச்சு. தள்ளி வாங்க. படியெல்லாம் எப்படி எவ்வளோ அழகாக படி வச்சு இறங்கி அந்த காலத்தில் நல்லா இறங்கி. இது என்னது? அதான் பம்பு செட்டு ரூமு, மோட்டார் வைக்கிற ரூமு. ரூம் போட்டு வச்சுருந்ததில் படி இறங்கி உள்ளே வந்து அங்கே மோட்டார் இருக்கும். இங்கே தான் கோழி இருக்கும். அப்புறம் கோழி வளர்த்துற மாதிரி ஒரு கதவு உண்டு, கோழி வளர்ப்போம். இப்போ அதனால் மோட்டார் இங்கே வச்சுப்போம். இப்போ நம்ம இது பழுதானதுனால மோட்டார் அதோ அதை புதுசாக கட்டி இப்போ மோட்டார் வச்சுருக்கோம். மோட்டாருக்குள்ள ஸ்டார்டர் வச்சுருக்கோம். இப்படி போயிட்டு அந்த மோட்டாரை காட்டும். இப்படி போயிட்டு அந்த மோட்டாரை காட்டும். ஊஞ்சல் கிடக்குதா மாமரத்தில்? போகணுமா? ரொம்ப இதாக இருக்கு, குப்பையாக இருக்குது. இது ஒரு கீரைம்மா, சுகருக்குள்ள கீரை. ஆனால் காட்டு செடி மேலே முளைக்கும் கீரை. என்ன கீரை பேர்? பேர் தெரியல எனக்கு. சுகருக்கு இது சாப்பிட்டா நல்லது, சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் கீரை தான். இது ஃபுல்லாகவே கீரை தான். இது ஏன் இப்படி கீழே சரிஞ்சு கிடக்கு பாருங்க. இது ஒடிஞ்சிருச்சு பாரம் தாங்காமல். அப்போ இதை எடுக்கலையா? எடுக்கலை, வேஸ்ட் இல்லை, விளையல இல்லை. ஐயோ இது ரஸ்தாளி. ரஸ்தாளி ஆமாம், உடஞ்சிருச்சு. வெயிட் தாங்காமல் உடஞ்சிருச்சு. மாமரம் இந்த பிஞ்சு வருமா? எத்தனை பிஞ்சு வரும்? அந்த க்ளோஸ் நிறைய பூ வச்சிருக்கு. ஆமாம், அது பூக்கள் இல்லை. அதோட இது லேட் ஆகும் வருது. உள்ள ஊஞ்சல் போட்டிருக்கோம். இன்னும் ரொம்ப குப்பையாக இருக்குது, இலையாக இருக்குது. உட்கார போகிறீங்களா? பெரிய இடங்கிறதால க்ளீன் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் பண்ணோம், க்ளீன் பண்ண முடியலை. எவ்வளோ பெரிய மரம். முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குது மரம் வச்சு. இந்த புளிய மரம் தானாக வருது. இதா? ஆமாம், நமக்கு வந்து நிறைய புளி நின்றுச்சு. அப்புறம் இப்போ இல்லை. இனி இதை வந்து நம்ம வளர்க்கணும். இது மாமரம் கிளையெல்லாம் வெட்டிட்டு இந்த புளிய மரத்தை நம்ம வளர்த்தா நமக்கு இனி புளி கிடைக்கும். வருது. இது வரை வெட்டி விட்டுறணும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாமா? தண்ணியெலாம் கிடையாது, அதுவே தானாகவே வந்தது. தானாகவே வந்து புளிய மரம் இது. இதை இனி வந்து இந்த மாமரத்தை இது ஆள் வச்சு இதெல்லாம் வெட்டி விட்டு அந்த மரம் வளர்ந்து நமக்கு காய் கிடைக்கும். சரி. இது இன்னும் போகணும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இது ரொம்ப தூரம். அதனால இதுக்கு பெரிய தோட்டம்னு பேர் வச்சுருக்கோம் நாங்கள். அது நாளைக்கு பார்க்கலாம் மம்மி, போதும். இதுக்கு தான் வாழை வருது. பூ இதில் தான் இனி காய் வரும். வாழைப்பூ கொலை தள்ளி இருக்குது இங்கே. இதோ அதில் தான் காய் வரும். காய் வந்த பிறகு பூ ஒடிச்சிடும்.
எவ்வளோ பெரிய மாமரம் இப்பா. கிளிமூக்கு இங்கே நல்லா அழகாக காய்ச்சி கிடக்கும், இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது இனிதான் அந்த பூக்குதுல்ல, இது மேலே தான் காயே காய்க்கும். சரி வாங்க நம்ம மோட்டார் பார்த்துட்டு இதை முடிச்சிடும். தானே அது மெயின்டைன் பண்ணாமல் என்ன வந்துடுச்சு. இப்போ கம்பி இப்போ வந்து மோட்டார் உள்ள கிணத்துக்குள்ளே இருக்குது. இதுதான் நமக்கு எல்லா ஸ்டார்டர் அந்த மாதிரி சாதனங்கள் இருக்குது. இதில் தான் மோட்டார் வந்து கிணத்துக்குள்ள. மோட்டார் கிணத்துல எனக்கு தண்ணியெலாம் வச்சுறதுனால மேலே வச்சா தண்ணி ஏறாது, எடுக்காது. அதனால் கிணத்துக்குள்ளே இருக்குது மோட்டார். எங்கே போய் பார்க்கணும்? கிணத்துக்குள்ள ஒன்றும் பயம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் என்ன வச்சு சரி தண்ணியில் கட்டி வச்சுருக்குறோம். நீங்கள் இப்படி வாங்க. ஒன்றும் இல்லை வாங்க, நீங்கள் இப்படி வாங்க, நான் எடுக்கிறேன். இப்படி வாங்க. உள்ளே இருக்குது படி இறங்குறது. படி இப்போல்லாம் அப்படி கிணறு வர்றது கிடையாது. படி வச்சு இறங்குவாங்க. எனக்கு பயமாக இருக்குது கிணற பார்க்குறதுக்கு. சரி. என்ன இருக்கு? இதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். கிளிப்பு போட்டிருக்க இடத்த பார்த்தீங்களா?